بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி நபிகள் நாயகம் மாமனிதர் ஏன் எதற்கு என்ற தலைப்பில் சில ஒப்பிட்டு இன்றைய சமுதாய மக்களோடு முஸ்லிம் சமுதாயம் எப்படி நபிகள் பெருமானாரை மதிக்கிறது, பிற சமூக மக்கள் நபிகளாரை எப்படி மதிக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிற இயக்க தலைவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்பதை ஒப்பீடு செய்வதற்கு பெருமானாரை இன்றைக்கு உலகத்தில் யாருமே இல்லை என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் புரட்சியாளர்கள், அரசியல் கருத்து ஆய்வாளர்கள், மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய எத்தனையோ தலைவர்களை ஒவ்வொரு சமூகமும் புதுசு புதுசாக கண்டுகொண்டே இருக்கிறது. உலகத்தில் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இன்னைக்கு அறிவியல் உலகம் பார்க்கிற ஒரு மனிதர் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தாலும் ஐன்ஸ்டீனை பெரிய தந்தையாக, அறிவியலின் தந்தையாக கருதுகிறார்கள். அதே மாதிரி அரசியலுக்கு சில தலைவர்களை முன்னிறுத்துவார்கள். தமிழகத்திலே இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவர்களாக மதிக்கப்படுகிறவர்கள் இருக்கலாம். உலக அளவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களை நம்ம வரலாற்றை படித்திருப்போம். தமிழகத்திலே சில காலங்களுக்கு முன்னால் அறிஞர் அண்ணா போன்ற எத்தனையோ நல்ல அறிஞர்களை இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது. பெரியார் போன்ற புரட்சியாளர்களை இந்த தமிழ் கூறும் மக்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து, ஒரு பிரிவை சார்ந்து, ஒரு சமூக மக்களை சார்ந்து, ஏதேனும் ஒரு மொழியை சார்ந்து அவர்களுடைய பலமோ பலகீனமோ அதில் தான் இருக்கு. ஆனால் பெருமானாரை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எல்லா துறையிலையும் பெருமானாரை எடுக்கலாம். ஆன்மீகமாக இருந்தாலும் எடுக்கலாம், தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக பெருமானாரை முன்னுதாரணமாக வைக்கலாம் வேண்டாம் வைக்கலாம். விளையாட்டுத்துறை சார்ந்து பெருமானார் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்தால் அதிலையும் பெருமானார் முன்னோடியாக இருக்கிறாங்க. வேற பேச்சுக்கலை, ஆன்மீக கலை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாகத்துறை, எந்த துறையை எடுத்து பெருமானாரை ஆய்வு செய்து பார்த்தாலும் இந்த உலகத்தில் எத்தனை அதுக்கென்றே படித்து கரை தந்தவர்கள் இருப்பாங்கல்ல, நிர்வாகவியலை பற்றி நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட புத்தகங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு படித்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக யார் இருக்காங்கன்னா பெருமானார் தான் இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் எவ்வளோ விதிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ வாலிபால் விளையாடணும்னா 4 பக்கம் கோடு போட்டிருப்பாங்க, செவ்வக வடிவத்தில் நெட்டு கட்டியிருப்பாங்க. பந்து எங்கே விழணும் விழக்கூடாது என்னமெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் மனித நேயமிக்க விதிமுறைகளை பெருமானாத்தை தான் பார்க்க முடியுது. நீங்கள் அதுக்குள்ள விளையாடு எப்படி விளையாடணும், வாலிபாலுக்குள்ள போக வேணாம். அடிப்படையான செய்தியாக ரசூலா சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு எது அடிப்படை, எந்த விளையாட்டாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதில் விதிமுறை பெருமானார் வகுத்த விதிமுறைகள் எல்லாமே எல்லா விளையாட்டுக்கும் பொருந்தும். அடிப்படையை பேசுவாங்க ரசூலா, மூலத்தை பற்றி பேசுவாங்க. விளையாட்டுனா எப்படி இருக்கணும், விளையாட்டில் என்னென்ன அனுமதி மனுஷனுக்கு வழங்கப்படணும், விளையாட்டை எது போன்ற அமைப்பில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் பேசியிருப்பாங்க. ஒரு விளையாட்டில் என்னென்ன விதிமுறை போடுவான், எல்லா விளையாட்டுக்கும் என்ன விதிமுறை என்று பெருமானார் பேசுவாங்க. இதான் முன்மாதிரி. அப்படி எல்லா துறையும் அதே மாதிரி இவங்க சமூகத்தில் புரட்சி ஏற்படுத்த தலைவர்களை எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டுருக்காங்க. பல பேர் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு அரசியலை பயன்படுத்துறாங்க. எழுத்தாளர்கள் இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் எடுங்க. எழுத்தாளர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டினுடைய, ஒரு சமூகத்தினுடைய உயிர் துடிப்பை வெளியிடக்கூடியவர்கள்.
அந்த சமூக மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் எழுத்தாளர்கள். இன்றைக்கு எந்த எழுத்தாளரையாவது அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஒரு சில எழுத்தாளர்கள் தான் அதை சார்ந்து சம்பாதிக்கிறவனா இருப்பான். பேச்சாளர்கள் எடுக்க அதை வச்சு பொழப்பு நடத்துறவர்களா இருப்பாங்க. அரசியல் பேச்சாளர்கள், ஏன் நம்ம சமுதாயத்திலேயே ஆன்மீக தலைவர்கள் பேச்சாளர்கள் எத்தனை இருக்காங்க. அதுக்குன்னு மாஸ்டர் பேச்சாளர்கள், ஸ்டார் பேச்சாளர்கள். பொருளாதாரத்தை வைத்து அவருடைய திறமை கணிக்கப்படுது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு இந்த நிலை. வெளியே உள்ளவங்களை எப்படி உரசி பார்க்கவே முடியாது. இப்படி பதவிக்காக வேண்டி, ஆதாயத்துக்காக வேண்டி, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதுல பல பேர் புகழுக்காக, எங்களுக்கு பொருளாதாரம்லாம் தேவை, நிறைய தலைவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகத்துல. நாங்கள்லாம் பெரிய பேக்ரவுண்டில் உள்ள சமுதாய தலைவர்கள், எங்க அப்பம் பாட்டெல்லாம் நிறைய உழைச்சி வச்சிருக்கான், அரசியலுக்கு வந்து நான் சம்பாதிக்க வேண்டிய ஆசை கிடையாது, நான் தான் துட்டை போட்டு போன தவிர மக்கள் காசை எடுத்துக்க மாட்டேன் என்று பேசக்கூடியவர்களுடைய பின்புலத்தை ஆய்வு செய்து பார்த்தால் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பேசுதான். கொஞ்சம் நெஞ்சம் புகழுக்காண்டி ஏதாவது செஞ்சுட்டு போவோம், எனக்கு பின்னாடி வர்ற என் பிள்ளை ஒட்டிகள் இந்த சமுதாயம் என்னை பெரிதாக மதிக்க வேண்டும். அப்ப உலகம் மதிக்கணும் தான் செயல்படுதான். உலகத்துல யாரும் அவரை மதிக்காட்டா அது கூட அந்த அரசியல் கூட செய்ய மாட்டாமல். அப்ப உலகத்துல எத்தனையோ தலைவர்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அசிங்கமா இருக்கு. அநீதிக்கு துணைவை இருக்கிறாங்க, புகழுக்காக வேண்டி இருக்குது. நாங்கள் ரொம்ப எளிமைன்னு பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் அறிஞர் அண்ணாவை பற்றி, கக்கனை பற்றி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. பெருமானாரோடு ஒப்பிட முடியல. ஏதாவது எடுத்து படிச்சு பார்ப்போமே, இருக்கா நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நடந்திருக்காங்களா என்று தனித்தனி வெப்சைட்ல இருக்கு. அறிஞர் அண்ணாவுக்கு அறிஞர் அண்ணா வெப்சைட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படி தலைவர்களுக்கு பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறாங்கல்ல, வைகை புயல், அந்த புயல், இந்த புயல், தளபதி என்றெல்லாம் பேர் வச்சுக்காங்கல்ல, அதே பேர்ல வெப்சைட் இருக்குது, ORG அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தனித்தனி தமிழக அரசியல் இந்திய தலைவருடைய பெயர்கள்ல வெப்சைட் இருக்குது. போய் தேடி பார்ப்போமா, முகமது நபியை போய் படிக்க போறோம், எவனாவது நாளைக்கு எடுத்து கொண்டு வந்துடக்கூடாதுல எங்க தலைவர் இப்படி இருக்காருன்னு எடுத்து போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதுல வந்து மறைச்சு தான் போட்டிருக்கான். இன்னும் சில விஷயங்களை இப்ப தேடணும்னா அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப அசிங்கமா இருக்கு. காந்தியாரை பற்றி இந்த நாடு என்னவெல்லாம சொல்றாங்க, ஆனால் அவரை பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகளை எடுத்து பார்த்தோம்னா இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே அவரை பற்றி பேசப்பட்டு வெளியிடக்கூடாது என்று அவைக்குறியில் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா ரொம்ப மோசமா இருக்கு. ஆணும் பெண்ணும் சேர வேண்டியது என்பதற்கு பதிலாக நேர் எதிர்மறையான சிந்தனையுடையவர்களாக இருந்திருக்காங்க பல தலைவர்கள். பார்த்து ரொம்ப வேதனை. என்னடா இன்னும் உலகத்துக்கு வழிகாட்டுதாங்க. பெரிய மகாத்மா என்றெல்லாம் சொல்றாங்க. நீதிமன்றத்திலே தீர்ப்பு கொடுத்தான், மகாத்மா என்று காந்திக்கு மட்டும்தான் சொல்லணுமான்னு. அப்படியெல்லாம் எந்த ஒரு அவசியம் இல்லை என்று ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லாம் தீர்ப்பு இருக்கு நாட்டில். அதற்கு வந்து அவரை மட்டும்தான் சொல்லணும், எந்த ஒரு அப்படி சட்டம்லாம் கிடையாது என்று தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு தான் அந்த தலைவருடைய வாழ்க்கை. பெருமானார் அப்படி கை நீட்டி பேச இயலுமா? வெளிப்படையில் எப்படி நடந்தார்களோ அவங்களுடைய அந்தரங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய மனைவி மக்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா, மருமகன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா, பேர குழந்தைகள் பெருமானாரை பற்றி பேசுகிற ஸ்டேட்மெண்ட் தகவலை எடுத்து பார்த்தால் வெளியே எப்படி நடந்தாங்களோ அது மாதிரி உள்ள இருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்கம் என்று ஒன்று இல்லை. குடும்ப வாழ்க்கையை பற்றி எடுத்து பார்த்தால் பெருமானார் தான் முன்மாதிரியா இருக்காங்க. அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடந்து கொண்ட விதம். உலகத்துல ஒருவனை அளக்கணும்னா ஒருத்தன் பொண்டாட்டிட்ட போய் கேட்டா போதும், மனைவிட்ட கேளுங்க, அவனுக்கு தான் மைனஸ் பிளஸ் தெரியும். ஊர்ல பெரிய தலைவனா அப்படி முறுக்கிட்டு வருவாங்க, மீசையெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு. பொண்டாட்டிய கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள பூனைக்குட்டியா தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்காரி சொல்றாங்க, அம்மா ஆட்சி தான் வீட்டுல, வெளியே ஐயா ஆட்சியா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வர அம்மா ஆட்சி தான். ஏன்னு கேட்டா அவ்வளவு பலகீனம் பலத்தை பத்தி தெரிஞ்சவன் மனைவி. பெருமானார் கூட சொன்னாங்க, உங்களை சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் ஆனா ஹைருக்கும் லி அஹ்லி என்று பெருமானார் சொன்னாங்க. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களில் சிறந்தவர்கள். மனைவி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுதியானவங்க. கேட்கிறவங்க, என்னுடைய குடும்பத்திலே நான் சிறந்தவன், என் மனைவிமாரிடத்திலே சிறந்தவன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு சஹாபி கேட்கின்றார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்னையே, மூமின்களின் தாயாரே, பெருமானாரை பற்றி குணநலங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ஒத்த வரியில சொல்லிட்டாங்க. பெருமானாருடைய பண்பை பத்தி கேட்கிறீங்களா, குலுக்குல் குர்ஆன், குர்ஆனை படிச்சா போதும், அதான் பெருமானார் பண்பு. ரசூலா பத்தி தெரியணுமா, குர்ஆனை படிங்கிறான். என்னென்ன ஹதீஸ்னு தனியா சொல்லல, அது வேற தனியா ஹதீஸ் இருக்குது. பெருமானாரை பற்றி படிக்கணுமா குர்ஆனை படிங்கிறாங்க. பெருமானாருடைய பண்பு குர்ஆனுடைய பண்பாகவே இருந்தது, குர்ஆனாவே இருந்தது என்று எந்த மணி நம்ம முன்னாடி எப்படி சொல்லுவாங்க நம்மளை பார்த்து அது கேட்டு பாருங்களேன். ஒவ்வொருத்தர் மனைவி, நீங்க வெளியால கேட்க வேணாம்,
நீங்களே கொஞ்ச நேரம் ஒதுக்கி நிறைய பேர் பொண்டாட்டிட்டு எவ்வளோ நேரம் பேசுறதுங்கிறதே பெரிய கதை சரிதானா? போனா தான் தெரியும் இவரு எங்கங்க ஒரே வியாபாரம் ஆபீஸ் அலுவலகம் முதலாளி கம்ப்யூட்டர் இதைத்தான் தெரியும், வேற என்னத்தை தெரிய போகுது. அப்படித்தான் நம்ம நல்லா இருக்கு. பெருமானார் நம்ம வெளியே கேட்க வேணாம், நம்ம மனைவிட்ட நம்மளை பத்தி 1 மணி நேரம் கேளுங்க, உட்கார்ந்து ஆறாவாரம் ஆசுவாசமா என்னை பத்தி நீ என்ன நினைக்கான்னு அப்ப சொல்லுவா எல்லாத்தையும் சரியா மேட்ர. உண்மைக்கு நம்ம கேட்கறது இல்ல, சரி ஏதோ கெட்டியாச்சு வாக்கப்பட்டாச்சு ஓட்டிக்கு இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான், அக்கறைக்கு இக்கரை பச்சை என்ற கதையில தான் நம்ம கதையில ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையில உட்கார்ந்து கேட்க பாருங்க, உண்மைக்கு கேட்கணும். வேற ஆளு கேட்கும் போது பெருமானாருடைய மனைவிமார்கள் இப்படி பதில் சொன்னாங்களே, ஒருவேளை மற்றவங்கள்ட்ட நம்ம கணவரை பத்தி மறைச்சுதான் பேசணும் அப்படி பெண்கள் நினைப்பாங்க. அதனால தனியே நம்ம கேட்டு பார்ப்போமே நம்ம கதை எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்தா நம்ம பிளஸ் மைனஸ் தெரிஞ்சு போயிடும். ஆனால் பெருமானாரை பற்றி நீங்க தனிமையில கேட்டாலும் சரி சபையில கேட்டாலும் சரி அப்படித்தான் இருக்கும். பெருமானாருடைய மனைவிமார்கள் அங்கங்க தப்பு செய்யும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரியாக இருந்து திருத்தி கொடுத்த வரலாறுகள் ஹதீஸ்ல பார்க்க முடியுதே தவிர 1-2 ஐடியா கொடுத்துருக்காங்க பெருமானாருடைய மனைவிமார்கள். பெருமானார் தான் அங்கேயும் முன்மாதிரியா இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஆள் யாரும் பார்க்க முடியல வரலாற்றுல, இதை பார்க்கிறோம். அப்ப மாமனிதர் என்ற அந்த பெயருக்கு தகுதியான பெருமானார் தான். என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமானாரை பின்பற்ற தகுதியான ஆண்டு அர்த்தம். மாமனிதர் பின்பற்ற தகுதியான ஆள், முன்மாதிரின்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி அல்லாஹ் சொல்றான்னா, உங்களுக்கு அது யாரை அல்லாஹ் சொல்லுதான் தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்மாதிரி இல்ல, இந்த மனித சமுதாயத்துக்கெல்லாம் பெருமானார் தான் முன்மாதிரி. ஆனா இவன் வேற ஆளை எடுத்துக்கிட்டு இருப்பான். அதனால அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான்னா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை மறுமையை நேசிக்கிறாரோ மறுமையை நம்புகிறாரோ அவருக்கு தான் முன்மாதிரி. அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிறாரோ அவருக்கு தான் முன்மாதிரி. நபிகள் பெருமானார் உலகத்துக்கெல்லாம் தூதர். ஆனா யாருக்கு முன்மாதிரியாக இருப்பாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி யாருக்கு நடந்து காட்டுகிற வழிகாட்டியாக பெருமானார் எந்த கண்களுக்கு தெரிவார்கள் என்றால், மறுமை நாள நம்புறவங்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்களுக்கு, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிறவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். இவங்களுக்கு தான் மாமனிதர். ஆனா அந்த சமுதாயம் அப்படி இருக்கா? நம்ம சமுதாயம் அப்படி இருந்திருந்தால் இந்த மதுஹபுகள் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கும்? யாரை மாமனிதராக வைக்க வேண்டுமோ அவங்கள அப்படி நிறைய பேர் அப்படித்தான் பேசுறான். சஹாபாக்களை பற்றி அவங்க செய்த தவறுகளை ஏதேனும் மனிதர் என்ற அடிப்படையில் எடுத்து சொன்னால், நபிமார்களும் தவறு செய்தவர்கள், ஆனால் வகியில மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கை முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டாச்சு நம்மள்ட்ட. என்ன தப்போ அதை அல்லாஹ் எண்ணி சொல்லிடலாம். சஹாபாக்களுக்கு பலகீனம் இருக்கிறது, அவங்க ஒரு செய்தியை கவனிக்கல, தவறு வந்திருக்கலாம், வகி வரல, பின்பற்ற தகுதியான ஆள் இல்லைன்னு சொன்னா 3 பாங்கு சொல்ற ஜும்மாவை பத்தி உதாரணம் சொன்னா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்கிறாங்க, ஷாஃபி இமாம் எதை பின்பற்றினாங்களோ அதை நாங்க பின்பற்றுறோம். ஷாஃபி இமாம் தன்னை பின்பற்ற சொல்லல. ஷாஃபி இமாம் போய் கேட்கிறாங்க, குத்துபாவுக்கு 1 பாங்கு சொல்றதா இல்ல உஸ்மான் அலி ஏற்படுத்தின 2 பாங்கு சொல்றதான்னு கேட்கிறாங்க. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உஸ்மானை நான் குறை சொல்லல, உஸ்மான் விதத்தை செஞ்சிட்டாரு நரகவாதி என்றெல்லாம் நான் பேச தயாராக இல்லை. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேனா, எனக்கு உயிரை விட மேலானவர் பெருமானார், உஸ்மானுக்கும் உயிரை விட மேலானவர் பெருமானார். உஸ்மான் யாரை பின்பற்றுவாரோ அவரைத்தான் நான் பின்பற்ற நினைக்கிறேன், அதனால உஸ்மானை நான் பின்பற்ற முடியாதுங்கிறார். இதை சொன்னா நம்மளை பிரிவினவாதிங்கிறான். இது முன்மாதிரி அதான் அர்த்தம். நீங்க எங்க நபிகள் நாயகத்துக்கு முன்னால் அவன் நினைக்கிற சகாபாக்களை பின்பற்ற லேசான காரியம். மாமனிதர் உஸ்மான் நீங்க சொல்றீங்க, தப்பு கிடையாது. மாமனிதருக்கெல்லாம் மாமனிதர் நபிகள் நாயகம் வைக்கணும்ல. உஸ்மானை எப்ப நீங்க பின்பற்றுறதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டீங்களோ நபியை இழிவுபடுத்த அர்த்தம். அப்ப நபிக்கு ஈக்குவலா யாருமே வைக்க முடியாது. இதான் நம்ம கொள்கை, இதான் அடிப்படை இஸ்லாத்தின் கொள்கை. இதுதான் மாமனிதருக்கான அர்த்தம். மாமனிதங்கிற அர்த்தத்தை புரியாம இருக்காங்க அந்த சமுதாயத்துல. ஷாபிய மாமனிதரை நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஹனபிய மாமனிதரை நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஹம்பலி மாலிக் போன்ற இமாம் அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள், மாமனிதர் கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்ய வந்தவர்கள், அதை மாற்றுக்கிறது இல்ல. இன்றைக்கு இருக்கிற இந்த தௌஹீத் ஜமாத்தை விட இதுல எத்தனை பெரிய தியாகங்கள் செய்யற, எவ்வளவு பெரிய மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும், உலகம் ஃபுல்லா தௌஹீதை சொன்னவர்களாக இருந்தாலும், இந்த காலங்கள்ல அன்றைக்கு ஷாபியும் ஹனபியும் ஹம்பலையும் சுமக்காமல் விட்டிருந்தால் இன்றைக்கு மேடைகள் நம்மளால பிரச்சாரம் பண்ண முடியாது. ஹதீஸ ஷாபி இமாம் பதிவு பண்ணலன்னா, புகாரி இமாம் பதிவு பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம பேச முடியுமா? சஹீஹ் லைஃப் 2வது பேசுறதுக்கு ஹதீஸ் இருந்தா நிறைய பேச முடியும். அப்ப அவங்க தோள்கள்ல சுமந்தாங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அவங்களுக்கு நிகரா நம்ம இல்ல. நம்மளை விட முதுபெரும் இமாம்கள் சிறந்தவர்கள், 4 இமாம்கள் சிறந்தவர்கள், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. சஹாபாக்களை விடவா, பெருமானாரை விடவா,
அந்த அடிப்படைக்கு பார்க்க வேணாமா? பெருமானார் இல்லாட்ட எப்படி ஹதீஸை தோத்துருப்பாங்க? பெருமானார் ஒரு சாப்டர் இல்ல, ஹதீஸை பத்தி பேசணுமா? அப்ப என்ன, மாமனிதர் என்ற இடத்தில் பெருமானாரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் வைக்காதீங்க. இதான் அடிப்படை. இதை நம்ம சமுதாயம் புரியணும். உலகத்தில் உள்ள தலைவரை ஒப்பிட்டு பார்த்த இயக்க தலைவர்களை, அவங்க நம்பி இருக்கிற தலைவர்களை, கட்சி தலைவர்களை புகழ்தான் பார்த்தா அவ்வளவு முன்மாதிரி தான். எல்லாம் ரைட்டு, பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். வாயில வடை சுட்டான ஒரு கதை சொன்னாங்க. வாயில வடை சுட்டான் சில ஆளுங்க. அழகா உளுந்த மாவை பருப்பு நனைய வச்சு நல்லா ஊற வச்சு 3 நாளைக்கு எல்லாம் தாளிச்சு தக்காளியை போட்டு அதை போட்டு ஈராயிட்ட போட்டு எண்ணெய் சட்டியில காய்ச்சி எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வடை நல்லா தான் இருக்கும். வயிறு நிறையணும்லையா? நடைமுறைக்கு வர வேணுமா? வடை எங்க வீட்டுக்கு வாங்க, பல வகையான வடை தாரேன், நல்லா தான் இருக்கும், இப்படி சுதார நல்லா விருந்துக்கு போகலாம்னு எல்லாமே வாயிலே சொல்லிக்கிட்டு இருக்கான். தரமாட்டுக்கான் தட்டுல எதையும். அந்த கதையா இருக்கு. மொத்த தலைவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எல்லாம் பேச்சுக்கு வெளியே பேசியிருக்கான், எழுத்துக்கு பேசியிருக்கான். நடைமுறையில சொல்ல முடியுமா? அறிஞர் அண்ணா எளிமையை சொல்றிய, அவர் எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு? இந்தியாவிலே எடுக்கல. வரலாறு தெரியுமா? அப்ப எப்படி போய் சொல்லி எளிமைன்னு என்னத்தை எளிமையை சொல்றிய? எளிமை காரில் தான் சுத்திருக்காங்க. அன்னைக்கு உள்ள வாகனம் காரில் சுத்த வச்சுட்டு எளிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நடைமுறையில் என்ன பேசுறது ரைட்டு. ஆனால் நாங்க என்ன சொல்றோம்? அறிஞர் அண்ணாவே யாரை திரும்ப முன்மாதிரி எடுத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்கிறோம். மாற்றார் போட்டும் நபிகள் பெருமானார் புத்தகமே போட்டிருக்காங்க. எடுத்து பாருங்க. 360 மீளாக்கள்ல அறிஞர் அண்ணா பேசியிருக்காரு. நம்ம ஆளுகளுக்கு ஆலிம்சாக்களுக்கு கூண்ட ஆலிம்சாக்களுக்கு அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவார். இந்த சென்னை மெரினா பீச்சில் நடந்த மீட்டிங்கை புத்தகமாக தொகுத்து 4 வாலிகளாக போட்டிருக்காங்க. நியூ காலேஜில் இருந்து பெருமானாரை பற்றி பேசுற அறிஞர் அண்ணாவுடைய புத்தகம் படிச்சு பார்த்தா அந்த ஆளு கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றே தேவன் ஒன்றே குலம்னு வந்தார்ல, அதுக்கப்புறம் பேசின அந்த பேச்சுக்கள் எழுத்துக்கள் எடுத்து பார்த்தோம்னா நபிகள் பெருமானாருக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது பிறந்தநாள் விழாவை சொல்றாரு. ஒரு இஸ்லாத்தை வெளிப்படையில் ஏற்காதவர் அவர் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்காரு. ஒரு கடவுள் கொள்கைங்கிற எப்படி தர்கா வந்துச்சு? சென்னையில் உள்ள தர்கா பேரையை சொல்லி, மவுண்ட் ரோடு தர்கா பேரை சொல்லி திட்டாரு. என்னப்பா முஸ்லீம்கிறியா, அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்களா, ஒன்றை குலம் ஒருவனை தேவங்கிற கொள்கையை வச்சிருக்கீங்க முஸ்லீம்கள், இதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்க புரிய வேண்டிய அவல நிலையில, துர்ப்பாக்கி நிலையில முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது என்று அங்கலாய்த்து பேசுகிறார் அறிஞர் அண்ணா. அப்ப எது அந்த அவர் சொன்னாரு, திராவிட அவர் இஸ்லாத்தை வெளிப்படையில் ஏற்கல. திராவிட கொள்கையை நான் இந்த சமுதாயத்துக்கு பேசுகிற பொழுது, மூட நம்பிக்கை ஒழிக்கின்ற பொழுது இந்த சமூகம் காட்டிய எதிர்ப்புகள் இருக்குதே, அதை நான் தோள்களில் சுமப்பதற்கு, நெஞ்ச வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு முகமது பெருமானுடைய வரலாறு எனக்கு பாடம் படிக்க காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். அவர் கொள்கையை போதிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு உதவுதான். எவனோ என்னமா ரசூலுல்லாஹ் பத்தி பின்பற்றிட்டு போறான், முஸ்லீம் பேர் வச்சிருக்காம பின்பற்றக்கூடாதா? மாமனிதருக்கு என்ன அர்த்தமே புரியல இந்த சமுதாயத்துக்கு. ஷாஃபி ஹனபி கம்பலி அந்த இயக்க தலைவர் இந்த இயக்க தலைவர், எங்க இயக்க தலைவர் மாதிரி வருமா, எங்க கட்சி தலைவர் மாதிரி வருமா? எத்தனை பேரை ஈமான் கொண்டுகிட்டு இருக்கான். இதான் இஸ்லாமா? எத்தனை தலைவர்கள் அப்படி சொன்னதை பாக்குறோம். மைக்கேல் ஹார்ட் 100 புத்தகம் எழுதினாரு. பிரபால் அவரு கிறிஸ்தவரா இருக்கிறாரு. அவரு சொல்லுதாரு, முகமது நபி ஏன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன், 2000-3000 பேர் வரலாறு படிச்சுட்டு அதுல அரிச்சு எடுத்து சல்லடை போட்டு சலிச்சு 100 வரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 100 வரல முகமது பெருமானார ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு. ஏன் அவருக்கு அதுக்கு முன்னுரையில் எழுதுறாரு. எல்லா துறையும் குறிப்பிட்ட காலத்துல 23 ஆண்டு காலத்துல அவர் கை வைக்காத துறையே இல்லை. எல்லா துறைக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். கிறிஸ்துவ சமுதாயமே அவர் எடுத்துச்சப்ப, நீ நம்புற ஈசாவை கொண்டு போய் 14-13 இடத்துல வச்சிருக்கிய, 7வது இடத்துல தள்ளி இருக்கிய, முகமது நபியை கொண்டு முதல்ல கொண்டு வந்திருக்க, என்னப்பா பிரச்சனை? காய்தல் ஓத்தல் என்று எவன் ஆய்வு செய்தாலும் பெருமானாரை மாமனிதராக காண்பார். மைக்கேல் ஹார்ட்டுக்கு புரிஞ்சது இந்த அப்துல் காருக்கு புரியலையே, அகமது மீரான்களுக்கு புரியலையே, பாத்திமாக்களுக்கு நிலப்பருக்கு புரியலைங்கிறது வேதனையா இருக்கு. சிந்திச்சு பாருங்க. அப்படித்தானே ஒரு காபிர் முகமது பெருமானுடைய வரலாறை படிச்சுட்டு முகமது பிக்தால் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை எத்தனை தடவை கேட்டிருக்கிறீர்கள்? படிக்க அப்படி ஊறுது. எதை பேச லட்சக்கணக்கான தலைப்புகள் இருக்குது. பெருமானாரை பின்பற்றுவதற்கு, மாமனிதராக ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை தலைப்புகளை பேச, பல 100 காரணம் இருக்கிறது. அதுல ஒன்றை எடுத்து பார்ப்போம். இந்த காலத்துக்கு தேவையானதை இன்னைக்கு மாமனிதர் என்று சொல்லி கட்சி தலைவர்களே இயக்க தலைவரையும் சொல்றாங்க. எங்க தலைவர் 16 வயசுல பேச்சாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருங்க, சாவ போற வரைக்கும் இன்னைக்கு பேசிக்கொண்டு பிரச்சாரம் பண்ணி சுறுசுறுப்பு அப்படி இப்படிங்களா. ரசூலா படிச்சுட்டு வாடா, படிக்காதனால உனக்கு அவங்களுடைய வரலாறை எடுத்து சொல்லக்கூடிய எந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவருங்க, ஆட்சியில் இருந்த தலைவராலும் சரி, ஆட்சியில் இல்லாத தலைவர்களால் எடுங்க, அவங்களுடைய முன்னுள்ள வாழ்க்கை எடுங்க, இப்போ அவங்க இருக்கிற பொசிஷன் எடுங்க. ஆசியா கண்டத்தில் 2வது 3வது பணக்காரர்கள் இந்த பொருளாதாரம் வந்துச்சு. என்ன தொழில் செஞ்சீங்க, உங்களுடைய பின்புலம் என்ன,
நீங்க எந்த, அதாவது அவங்களுடைய ஜாதி கொலை பெருமை அதை பத்தி நம்ம கேட்கல. அது இஸ்லாத்துல இல்லைன்னு தான் மொத்தத்துக்கு மொழியாச்ச ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மார்க்கத்துல இருக்கோம். பொருளாதார ரீதியாக கேட்கிறோம். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, இன்னைக்கு எப்படி வந்துச்சு அங்கு பெருமானாருடைய வாழ்க்கை எடுத்து ஒப்பிடுறதுக்கு தகுதியற்றவர்கள். எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆட்சி அதிகாரியும் விடுங்க, பிரதமர் ஜனாதிபதிலாம் விடுங்க, அதுல வர ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காரு. அஸ்ஸாம் தேர்தல் எங்க நடக்கு, டீ என்ன பிராண்டுன்னு முதல்ல தெரியல. இப்ப நாங்க வித்த டீ என்ன தெரியுமா, அஸ்ஸாம் டீ பிராண்டு. பிரதமர் பேசுறாராம், நாட்டுல என்னெல்லாம் கூத்து நடக்கணும், டீ வித்து நான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருக்கேன், என்னப்பா டீ, அஸ்ஸாம் டீ வித்தேன் அஸ்ஸாம் தேர்தல்ல. நாளைக்கு குஜராத் டீமா என்ன அளவுக்கு இருக்கா பாருங்க. எதையாவது ஒன்று அடிக்க வேண்டியது, பிராண்டு மாறிக்கிட்டே இருக்கு மாநிலத்துக்கு டீக்கு வைக்கிற பிராண்டு. எளிமைக்கு இதை உதாரணம் தராங்க. போட்டிருக்க சட்டை தெரியுமா எத்தனை கோடி, 8 கோடி ரூபாய்க்கு சட்டை வருதான். பார்த்தோம்னா வேதனை. அதுல எழுதிருக்கு அந்த எழுத்துல நூல்ல நரேந்திர மோடின்னு. இதுல ஒப்பிட ஏனுமா, பெரிய பெரிய தலைவர் ஜனாதிபதி பிரதமர்லாம் விடுங்க, நம்மள இங்க இருக்கிற முஸ்லிம்களே எடுப்போம், பெருமானாரோடு நம்மளை கூட ஒப்பிட இயல முடியாது. அவ்வளவு எளிமை. அவங்க தேர்தல் இல்லாம வக்கு இல்லாம வகை இல்லாம சேர்க்கறதுக்கு வழி தராம விவரம் தெரியாம கிடையாது, விவரம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க. நான் அப்படி ஒரு கொள்கையை நான் சொல்றேன். பெருமானாருடைய பின்புலத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து மரணிக்கும் போது எவ்வளவு தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் பல சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில 2068 செய்தியா பார்க்கலாம். 30 படி கோதுமைய ஒரு யூதரிடம் வாங்கிட்டு தன்னுடைய போர் கவசாடையே ரசூலுல்லாஹ் அடமானமா கொடுக்குறாங்க. கொடுத்து மரணிக்கிற வரைக்கும் அந்த 30 படி கோதுமையை கொடுத்து அந்த சொத்தை, அந்த அடமான பொருளை திரும்ப மீட்டுக்கிறாமலேயே மரணிக்கிறார்கள். மரணமே அப்படியே. அடமான பொருளை மீட்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த சொத்து அவருக்கு சொந்தமாகி போயிடும். வட்டிலா கடன் மாதிரி. ஒரு 10,000 ரூபாய்க்கு நகையை கொடுத்துட்டு 5,000 ரூபாய் வாங்கினேன்டா, அதை கொடுத்த தவணையில கொடுக்க முடியலட்டா திரும்ப அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த 5,000 ரூபாய்க்கான நகையை எடுத்துருவாங்க. மிச்ச காசு இருந்தா 5,000 ரூபாய் திருப்பி தருவாங்க, அல்லது அப்படியே வச்சுக்கிடுவாங்க. இது அடமானம். பெருமானார் அடமானத்தை மீட்டவே முடியலையா. எப்படி சொல்றாங்க பாருங்க, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தரா தாமன் யஹூதியின் இலா அஜலின் வரஹன் வதுரன் மின் ஹதீத். ஒரு இரும்பு கவசாடைக்காக வேண்டி 30 படி கோதுமைக்காக பெருமானார் அடமானம் வைத்த பொருளை மீட்டாமலே மரணித்தார்கள். இப்படி எங்கேயா உலகத்தில் ஒரு பிரதமர் ஜனாதிபதி இருந்துப்பாரா? உலகத்தில் எடுத்து காட்டுங்களேன். எவ்வளவு பெரிய சவால்னாலும் விடுவோம் நம்ம இல்ல. பாக்குறோம் அவங்க விட்டுட்டு போன சொத்து இருக்குல்ல, அதுக்கு என்ன கணக்குன்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. ஒரு வெள்ளை கிளறு கோவரி கழுத ஒன்று ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் போர் கவச ஆயுதங்கள், கத்தி, அருவாள். அன்றைய காலத்தில் அப்படித்தானே, குண்டுலாம் கிடையாது, அணுகுண்டுலாம் கிடையாது. சரிதானா? இன்னைக்கு பொடியை தூவிட்டு ஒரு நாட்டை அழிச்சிட்டு போயிருந்தாங்க. அணுகுண்டும் போச்சு, சும்மா போறது ஹெலிகாப்டர்ல பொடியை தூவுறது, அதோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் செத்து விழுறா. இன்னும் 100 வருஷத்துக்கு குழந்தை ஊனமா தான் பிறக்கும். பொதுவாக இப்படிலாம் ஆயுதம் கண்டுபிடிக்கிறான். பெருமானார் காலத்துல நேரடி யுத்தம் தான். ஆயுதங்களை வைத்து நேருக்கு நேர ஃபேஸ் டு ஃபேஸ் போதுற சண்டை தான் உண்டு. அதுல கிடைச்ச எதிரிகள் விட்டு அது எப்படி கிடைச்சிச்சு? போர்க்களத்துல எல்லாரும் போர் செய்வாங்க சகாபாக்கள். பெருமானார் தளபதி என்னுடைய ஆர்டர் மட்டும் கிடையாது, முன்னால நின்று வாள் சுத்துவாங்க. 63 வயது, அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் வாள் சுத்துறாங்க. வரலாற்று எடுக்க முடியுமா? சாகர வரைக்கும் பெருமானார் போர் செய்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய வீரம் தனி தலைப்பு. அப்படி அந்த மாதிரி ஆயுதங்கள் கிடைக்கும் போர்ல. இவங்களும் போர் செஞ்சு கனிமத்து பொருள், எதிரிகள் விட்டுட்டு ஓடின அந்த சொத்து, அந்த நிலப்புலன்கள் எல்லாருக்கும் பங்கு வைப்பாங்க. 5ல் 1. அப்படி பங்கு வைக்கும் போது சபையில பெருமானாருக்கும் சில பங்கு கிடைக்கும். எப்படி வந்துச்சு, தலைவர் எல்லாத்தையும் எடுத்துட்டா நினைச்சிடக்கூடாது. பங்குல அப்படி சில போர்கள் செய்ததுல பெருமானாருக்கு கிடைச்ச அந்த பங்கு, அதுல சில ஃபதக்ங்கிற ஏரியாவும் ஹுனைன் ஹைபர் யுத்தங்கள்ல கிடைச்ச அந்த சொத்து பெருமானாருக்கு இருந்துச்சு. இறந்ததுக்கு பின்னாடி இந்த சொத்தை எப்படி தெரியுமா சொல்றாங்க, இந்த சொத்தை பொது நிதி ஆக்கிடுங்கன்னு சொல்றாங்க. சொல்லலாம், நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய இந்த இருக்கிற இந்த சொத்தை நீங்க பைத்துல் மால்ல சேர்த்தரணும். எந்த தலைவனாலும் சொல்ல முடியுமா? உலகத்துல யார் முன்மாதிரியா இருக்க சொல்லுங்க. இவன் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி சுதந்திர போராட்ட வீரர், இந்த நாட்டுக்காண்டி உழைத்தார், அவருடைய சந்ததிகளை கண்டும் காணாமல் விட்ட மத்திய மாநில அரசாங்கம் பேட்டி கொடுத்து அதை எல்லா டிவிலையும் போட்டு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டீங்களா, நம்ம சமுதாயத்தில் 4 பேர் வந்த வீடியோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். எவன்கிட்ட கேட்டு நம்ம நாட்டுக்காண்டி செஞ்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நன்மையை கருதி செஞ்ச நாடு சுதந்திர காட்டு சுவாசிக்கிறது, இறைவன்ட்டு கூலி வாங்கிக்கிற வண்டிதான். அதுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. பெருமானார் அந்த உரிமையை பயன்படுத்தினாங்களா? ஏன் இவ்வளவு உரிமையை எடுக்கல? உண்டாக்குன கொள்கை. ஏழையா இருந்தாங்க, ஏழையா பிறந்தாங்கன்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் குடும்பம் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க. அதில் குறைஷி கோத்திரம், காபாவை நிர்வகித்த கோத்திரம். காபாவை நிர்வகித்த குறைஷிகளுக்கு இன்னொரு பேர் ஹுமுஸ்.
ஏன் தெரியுமா? எல்லாரும் நிர்வாணமாக தவாப் செய்கின்ற பொழுது இந்த குறைஷி குமுஸ் கோத்திரத்தார் மட்டும் நிர்வாணம் இல்லாமல் ஆடை, அவ்வளவு செல்வந்தர்கள். இவங்க ஆடை கொடுக்காதவர்கள் அத்தனை பேர் நிர்வாணிகள். நாங்க தான் ஆடை கொடுப்போம் அந்த நாட்டுக்கு என்று அவ்வளவு பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் பெருமானார் எதிர்த்து கையை நீட்டி பேச முடியாது. உயர் ஜாதி என்று அன்றைக்கு சமூகத்தில் நினைச்சாங்களே, அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க ஹாஷிமி, அவங்க தான் பெருமானார் அந்த பெருமானார் மிகப்பெரிய பின்பலத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க எந்த அளவுக்கு உழைப்பாளி, சுயமரியாதை பேணாங்கன்னா, பாட்டனார் வளர்த்தாலும் பெரிய தந்தை வளர்த்தாலும் வளர்க்கிற காலத்தில் பிறரிடத்தில் வளர்கிற பொழுது அவருக்கு சுமையாக கருதப்பட்டக்கூடாது சமுதாயத்தில். அப்படிங்கிறனால ஆடு மேய்க்க போறாங்க. பிற்காலத்தில் நபித்தோழர்கள் ஒரு இடத்துல கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியை பற்றி, இந்த இளந்த மலையை பற்றி, மரத்தை பற்றி, இதை பற்றிலாம் நல்லா பேசுதில்ல, நீங்கள் பார்த்தா நல்ல வருஷ கணக்கில் ஆடு மேய்ச்ச ஆளாக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சகாபாக்கள் கேட்டோன்னு, ஆமாம் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நானும் ஆடு மேய்ப்பவன் தான் என்று பெருமானார் சொல்றாங்க. அதை பெருமையா சொல்றாங்க. எவனா சொல்லுவாங்க, ஒரு பிரதமராக இருக்காரு, ஆடு மேய்க்கிறவங்க ஓட்டு வாங்குறதுக்கு சொல்லுவாங்க அசாம் டீ கணக்கில். பெருமானார் அப்படியே சொல்றாங்க, எந்த ஓட்டு? எதிர்கட்சி இருந்துச்சு யார் இஸ்லா காலத்தில்? எதிர்கட்சியும் இல்லை, எதிரி கட்சியும் இல்லை. இன்னைக்கு எதிர்கட்சிலாம் எதிர்கட்சியா போச்சு. எதை கட்சியா இருக்கா? எப்படி தலைவன் பெருமானார் அதாவது கை நீட்ட தவல கண் சிமிட்டினால் சாகிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள். எப்படி எதிர்கட்சி கிடையாது, எதிர்கட்சி கிடையாது, என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு யாராவது உண்டா? பெருமானார் காலத்துல யாராவது பேச முடியும்? எப்படி செஞ்சீங்க, ஏன் இந்த பொருளாதாரத்துக்கு அங்க போட்டிய, ஏன் உங்க வீட்டுக்கு சாப்பிட எடுத்தேன்னு எந்த தோழராவது கேட்க போறாரா? எதிர்கட்சி யாராவது உண்டா? போட்டி கட்சி யாராவது உண்டா தேர்தல்ல? அப்ப எல்லாமே ஒன் மேன் ஷோ. தான் நினைச்சா சட்டம், வச்சா சட்டம் என்கிற எல்லா வழிகளும் இருந்தது. எடுத்தாங்களா? எடுக்கலையே. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழல்டா இவன் சொன்னா நம்ம கேட்க முடியாது. ஊழல் இல்லாத ஒரு தலைவனை காட்டணும். நீங்க ஊழல் செய்யலையா? அவன் திரும்ப பேசினான், நாங்க செஞ்ச ஊழலுக்கு நீங்க மட்டும் வாக்கியமா செய்யலன்னு சொல்ல மாட்டேங்க மாதிரி. அவனை நாங்க செய்யலப்ப நல்லவன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லானா எவனாவது? நீ வாக்கியமா? நீ யார அப்படித்தான் கேட்கிறான். நியாயம் வாக்கியம் சொல்ல வர மாட்டேன். பெருமானார் எப்படி எல்லா வழிவகைகளும், வழி இல்லாத ஆளு, வகை தெரியாத ஆளு, விவரம் தெரியாத நினைச்சிடக்கூடாது. பெருமானார் மதீனாவுக்கு வர்றாங்க. யாராவது இறந்து விட்டால் கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க மையத்துக்கு. ஆமா கடன் இருக்குது. சொல்லு இஹ்வானுக்கும், உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொலைவைங்கிறாங்க. பெருமானாரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் பெருமானார் பைத்துல் மாலா உருவாகி நாடு ராணுவம் எல்லாம் உருவாக்கப்பட்ட பின்னாடி கஜானா வலிந்து நிரம்புது. அப்போ கேட்கிறாங்க, உங்களுடைய தோழருக்கு கடன் இருக்குதா? ஆமா இருக்குது. 10,000 இருக்கும். அதுக்கு நானே பொறுப்பானவன். ஏன் தெரியுமா? ரசூலா ஓதுறாங்க இந்த வசனத்தை, அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று இறைவன் உங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்கி வச்சிருக்கான். இந்த சொத்து கடனுக்கெல்லாம் உங்க உயிரே என்கிட்ட ஒப்படைக்கும் போது இந்த உயிருக்கு பகரமா அந்த 10,000 திரகம் 5,000 தீனாரை என்னால் கொடுக்க முடியாதா? நீர் விட்டு சென்ற சொத்தும் குடும்பத்தை சாரும் இந்த மையத்தை விட்டு சென்ற சொத்து, இவர் வச்சிருக்கிற கடை ஏன் மேல பொறுப்பு. உங்களோட உயிருக்கே நான் அடமானம் என்று அல்ல வச்சிருக்கிறான். அப்ப உங்க உயிரை கொடுத்தாலும் இந்த சொத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லி எத்தனை லட்சம் தினார்கள் கடனாக இருந்தாலும் மையத்தின் மீது அதை அடைக்கிற நிர்வாக திறமை பெற்ற வல்லரசாக பெருமானார் இருந்தாங்க. அந்த நிலையில் தான் எடுக்காம இருந்தாங்க. பெருமானாருடைய வீடு என்ன தெரியுமா? எடுத்து பாருங்க. ஏன்? நுபுவத், ஏகத்துவம், நபீன்னு தன்னை வாதித்ததுனால பெருமானார் வரலாற்றை படிச்சு பாருங்க. 25 வயசில் மிகப்பெரிய வாணிகர், ரொம்ப அந்த நாட்டில் மக்காவில் அரபு கண்ட்ரியில அவர் ஃபிகர், ஃபேமஸான ஃபிகர். பெருமானார் எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்ச ஆளு. 25 வயசுல நேர்மையானவர், அமீன், சாதிக்கு நம்பிக்கைக்குரியவர், இவர் வியாபாரத்தில் தூய்மையானவர் என்று அந்த மக்களுக்கு தெரியும். தெரியாம ஓரஞ்சரமும் உள்ள ஆள் கிடையாது. சாதாரண மாதிரி ஆள் நினைச்சிடக்கூடாது. சாதாரணமான ஆளு நபி ஆனதுக்கு பின்னாடி மிக சாதாரணமான ஆளா மாறினாங்க. அவங்க 25 வயசுல திருமணம் முடிக்காங்க. மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொத்தை இந்த மார்க்கத்துக்காண்டி போட்டாங்க. தன்னுடைய உழைப்பை எல்லாம் இந்த மார்க்கத்துக்காண்டி அழிச்சாங்க. கடைசியில் அவருடைய நிலை என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலை. அந்த சஹாபி கேட்கிறார், எப்படி கேட்கிறார் தெரியுமா? மாக்கான இழீசுக்கும் உருவா என்ற தாபி கேட்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லைங்கிற 3 மாதம் அடுப்பறியவில்லை உங்க வீட்டில் அப்படின்னு சொல்றீங்கள, சாப்பாட்டுக்கு என்னதான் செஞ்சீங்க? சந்தேகம் வரும்ல. ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச? ஜிப்ரீலா தந்துட்டு போனாரு, கேள்வி கேட்பாங்கல்ல. உருவா அவர் கேட்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அன்னைய ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் அஸ்வதானி அப்படிங்கிற அத்தமரு ஒல் மாவு, தண்ணீரும் பேரித்தமிழும் தான் நீண்ட காலம் எங்களுடைய உணவு. அதை கூட வயிறார சாப்பிட மாட்டோம். ஏதேனும் சஹாபாக்கள் அன்பளிப்பாக பால் பருக தந்தால் அதை அப்படி உண்டுகிட்டு சாப்பிடுவோம். 3 மாசம் தொடர்ச்சி எங்கள் வீட்டில் அடுப்பறியாது. எந்த ஆளை நம்ம சொல்ல முடியுமே? சாமானியம் மற்றவங்க விடுங்க, தலைவர், பிரதமர், ஜனாதிபதியெல்லாம் விடுங்க. நம்ம சொல்ல இயலுமா? சாதாரண ஒரு முஸ்லீமும்
அப்ப மாமனிதர் என்றால் என்னங்கிற அர்த்தத்தை புரியுங்க. முதல்ல அவங்க பெட்டை எடுத்து பாருங்க, அவங்களுடைய பெட்ரூம், அவங்க படுத்திருக்கிற அறை சும்மா சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. மஸ்ஜித் நபவி இருக்க எவ்வளவு பிரமாண்டமான பள்ளிவாசல் வருங்க. ஆண்களுக்கு இன்னைக்கு இடம் இல்லாம பெண்களுக்கு வழி இல்லாமல் நிற்கிறோம். பள்ளியாசல் நம்ம பள்ளியாசல்லாம் அப்படித்தான் இருக்கு. தகுதி ஜமாத் பள்ளியாசல்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணிலாம் பேசதான் செய்யறாங்க பல பேர் நம்மளை எதிர்க்கிறவங்க. வேற வழி இல்லை. பெருமானார் பள்ளியாசல் நம்மள மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது கடல் மாதிரி. அங்க திண்ணை தோழர்கள் 70-80 தோழர்கள் தங்குற இடம் நிரந்தரமாக இருந்துச்சு. அங்கதான் பஞ்சாயத்து பண்ணப்படும் தனி அறைகள், விளையாட்டு திடல், வீர விளையாட்டு திடல், எதிரி நாட்டு மன்னர்கள் அண்டை நாட்டு மன்னர்களை சந்திக்கிற அந்த முக்கியமான இடம் அங்கதான் இருந்துச்சு. அது தலைமை அலுவலகமா இருந்துச்சு. பெருமாள் பள்ளிவாசல் மட்டும் இல்ல, ஆண்கள் சபுக்கு பின்னாடி 50-60 சபு, பெண்களுக்கு இடையில இடைவெளி இருந்துச்சு. அவ்வளவு நீண்ட பள்ளிவாசல், அகலமான பள்ளிவாசல். இது எல்லாம் யார் சொத்து? பெருமானுடைய சொத்து. மதீனாவுக்கு வர்றாங்க, அவ்வளவு பெரிய பணக்கார, சும்மா ஒன்னும் சாப்பாட்டு வழியிலாம் நினைச்சிடக்கூடாது. ஒரு 2 சிறுவர்கள் வர்றாங்க மதீனாவுக்கு, அனாதை சிறுவர்கள். அந்த மஸ்ஜித் நபியுடைய இடத்தை அல்லாஹ் வேண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நான் எனக்கு இந்த நன்மை மறுமை நாள் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. அந்த அனாதை சிறுவர்களை பேசி அவங்க சொத்து அதுக்கு கூறிய மதிப்பு கொடுத்து தன் சொத்தாத ஆக்கி இறைவனுக்காக வக்ஃப் செய்யறாங்க. அல்லாஹ்வுக்காண்டி இந்த பள்ளிவாசலுக்கு கியாமத் நாள் வரைக்கும் என்று பெருமானார் சொல்றாங்க. அதுல அவங்க எடுத்த பள்ளிவாசல்ல அவங்களுக்குன்னு ஒதுக்குன இடம் எவ்வளவு தெரியுமா? 5க்கு 5 கூட இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுவும் போது நான் ஜனாசாவுக்கு குறுக்கே படுத்து கிடப்பதை போன்று படுத்து கிடப்பேன். ஒருவர் தொழுதால் ஒருவர் நிம்மதியாக தூங்க இயலாத ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அப்ப சஜிதாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் இதா சஜத கமசனி, என் காலில் அப்படி ஒரு விரலை வச்சு குத்துவாங்க. இப்போ கபில் துரிஜில என்னுடைய அந்த காலை மடக்கி கொள்வேன். திரும்ப சஜிதால இருந்து சொன்னா அப்படி பார்த்துக்குவேன். ரசூலுல்லாஹ் எஞ்சி நிற்கிறாங்க, காலை திரும்ப நீட்டிக்கிடுவேன். தொழுகைக்கு இடையில ஜனாசாவை போன்று படுத்து ஒருவர் தொழுதால் ஒருவர் தூங்க முடியாது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ஏன் என்ன அவசியம் என்ன? இவ்வளவு பெரிய சொத்தை அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல படுக்கணுங்கிற அவசியம் என்னென்ன? பெருமானார் பகல்ல படுக்கிற அந்த பாயைத்தான் இரவில் கதவாக தொங்க விட்டுக் கொள்வார்கள். புகாரில் ஹதீஸ் பார்க்கிறோம். இந்த தலைவனை சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்த வழி என்ன எடுத்து பாருங்க, எல்லா தலைவனையும். அப்ப இப்படிப்பட்ட இந்த செய்தியை இந்த நேரத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பரப்பணும். அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும். பல முஸ்லிம்கள் பேர் வச்சவர்கள் பேருக்காண்டி வாழ்றாங்க. எங்க தலைவர் அப்படி இப்படின்னு பெருமானாரை தெரியாதனால, பெருமானாருடைய வரலாறு புரியாதனால இதை பார்க்கிறோம் இப்படி. அதனால இந்த வகையில நம்முடைய பெருமானார் நிறைய எந்த தலைப்பு எடுத்தாலும் பெருமானார் முன்மாதிரியாக மாமனிதராக தெரிகின்றார்கள். அப்போ இவங்களுடைய அரசியலை பயன்படுத்தி, ஆன்மீக தலைமையை பயன்படுத்தி, அவங்க தனக்கு கீழே இருக்கிற அந்த சகாபாக்களை பயன்படுத்தி எந்த உலக ஆதாயத்தை அடையல, எல்லாத்தையும் விட்டதுக்கு வகை இருந்தும் வழி இருந்தும் விவரம் இருந்தும் வேண்டாம்னு புறக்கணிச்சதுக்கு காரணம், மறுமையில எனக்கு நன்மை வரணும், இறைவனுக்காக அது செய்யறேன், யாருடைய திருப்திக்காகவும் செய்யல என்கிற ஒற்றை அடிப்படை ஏகத்துவமாக தான் இருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவன் அந்த மாமனிதரை பின்பற்றுகிற முன்மாதிரியாக அப்படி வழிநடக்கிறவர்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி.